கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அனைவரும் எழுந்திருந்து நாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இல்லை, சும்மா பெயருக்கு நாம் இங்கே அழைக்கப்படலை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாம் இங்கே இருக்கிறோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் இடத்திலே வர ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி சிறிது நேரம் நம்மளுக்கு தெரிந்த பாடல் தான், அனைவரும் பாடலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்ன பிரசன்ன எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், ஆர்வமுடன் உம்மை நாடுகிறேன் என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து துதிப்போமா? அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நம் மத்தியிலே நம்மை சூழ்ந்து கொள்ள வருகிறது. ஆவியான அன்பின் தெய்வமே, அப்பா எங்கள் மத்தியில் வாரும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சி ஆண்டவரே நாங்கள் இங்கு காத்திருக்கிறோம் ஐயா. எங்கு இருவர் மூவரின் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் அசைவாடுவேன் என்று சொன்னீரேன். உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. சொல்றீங்களா? அப்பா உம்முடைய பிரசன்னம், அப்பா உம்முடைய பிரசன்னம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த மாயையான உலகத்திலே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சி வந்திருக்கிறோம். நீங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுகள் என்று சொல்லலாம். இன்னும் அவரை அறிய, இன்னும் அவரை கிட்டி சேர உண்மையாய் நாம் இப்போ ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை அங்கீகரிக்க வருகிறார். பிரியமானவர்களை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாம இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர
உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. வாய்களை விரிவாய் திறந்து கேட்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் அவர் இங்கே வர முடியும்ல. நம்ம ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க. அது கூட டைம், அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல் எல்லாம் பார்த்து தான் வர முடியும். ஆனால் நம்ம எப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்போ அவர் நம்மை நோக்கி வருகிறார். பிரியமானவர்களே, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே அவனுக்கு அது தேவன் என்று தெரியவில்லை. அதே போல தான் இங்கே அவர் வந்து உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவரோட அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்டாதான் அவரோடு கூட நம்மளால் உறவாட முடியும். அதற்கு அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு வேண்டும். நம்ம இங்கே விளையாட வரல, நம்ம பொழுதுபோக்குக்காக இங்கே வரல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. வீட்டில் நேரம் கிடைக்கலல்ல, உங்களுக்கு அநேகருக்கு வீட்டில் நேரம் கிடைக்கவில்லை. ஓ, சமைக்கணும், குழந்தைகளை பார்க்க வேண்டும், என் தேவனோடு கொஞ்ச நேரம் செலவழிக்க என்னால் முடியவில்லையே என்று அநேகருக்கு வந்திருக்கீங்கள்ல. ஓ, இந்த கூட்டத்துக்கு வர இந்த கொஞ்ச நேரம் நான் அவரோடு கூட உண்மையாக இடைப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். உங்களையும் என்னையும் நோக்கி தேவன் சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, நான் உன்கிட்ட வரணும், நான் என்னை நோக்கி கூப்பிடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடணும். நான் உன்னை விட்டு எங்கேயும் போல, என் பிரசனம் உன்னை விட்டு எங்கேயும் போல, நான் உனக்குள்ளே வாசம் செய்கிறவராய், உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியாகிய ஓ தேற்றரவாளனாய் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் உள்ளது நாளத்தில் இருந்து அவரை நோக்கி ஆராதிக்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லலாமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இரு கரம் உயர்த்தி சொல்லலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சில அடப்பானுக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறோம் சுவாமி. அதை உணர்ந்தவர்களா இந்த நாளிலே உம் சித்தம் போல எங்களை நடத்தும். அப்பா, நாங்கள் எப்படி உம்மை துதிக்க வேண்டும், அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே.
செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லி தாரும் ஆவியானவரை சொல்லலாமா? நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் மறக்க வேண்டும் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை அவரிடத்தில் ஊற்றி விடுங்கள். கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சொல்லலாமா ஒரு விசை? கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்ம கூப்பிட்டாதான் அவருடைய பிரசன்னத்தை அடைய முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவாய் திறந்து பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். சொல்லலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கண்களை மூடி அப்பா, நான் எங்கு செல்ல வேண்டும்? அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, நான் என்னை நடத்துகிறவராய் நீர் என்னோடு கூட இருங்க. உங்க விருப்பத்தை நான் செய்ய அப்பா எதுவும் தடையில்லாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செல்லலாம். அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஆனால் அதை அவருடைய சித்தத்திற்கு நாம் விடும் பொழுது அவர் அதை தடையில்லாமல் செய்து தருகிற தேவனாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றி விடலாமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஒரு விசை. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருக்கரம் உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எத்தனையோ சூழ்ச்சிகள் நம்மளுக்கு விரோதமாய் வந்த போதிலும், சாத்தானின் தீக்கணைகள் நம்மளுக்கு விரோதமாய் வந்த போதிலும், அதை எதிர்த்து நிற்க நம்மளுக்கு உலகத்தாரால் பலன் கொடுக்க முடியாது, ஆனால் அதை அவரால் செய்ய முடியும். நம் வாயால் கேட்க கேட்க அதை அவர் நம்மளுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாமா? எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே என்று. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள்
நடத்தி செல்லும் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவாய்க்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அவர் வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் வாசமா இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்ம எங்கேயும் தேட வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் உள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நம்ம வெளியில கொண்டு வரும்போது அவர் உண்மையாய் நம்ம இடத்துல வாசம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, வாய்களை திறந்து நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயும் கவனத்தை சிதற விடாதீர்கள். கண்களை மூடி இன்னும் கொஞ்ச நேரம் அவரோடு கூட உருவாட போகிறோம். இன்னைக்கு அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம், அதை தான் நம்ம இங்கே வாஞ்சிக்க வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு இருந்தாதான் நம்மளை எதுவும் அணுக முடியாது. பிரியமானவர்களே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட பிரசன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இன்றும் என்றும் எப்பொழுதும் ஒரே போல் என்றும் மாறாதவராய், மற்றவர்களுக்காக வெளிவேஷம் போடாதவராய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான அந்த அன்போடு கூட, அந்த சிலுவை மரத்திலே தொங்கும் பொழுது கூட உண்மையான அன்போடு கூட இவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொன்னாரே, அந்த தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டாமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பாவமுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்க வந்திருக்கிறேன் சுவாமி. அப்பா, உம்முடைய பிரசன்னத்திலே சிறகில்லாமல் பறக்க வந்திருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே குறைவில்லாமல் வாழ வந்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவேல. உதவாத நம்மையும் ஒரு களிமண்ணை போல அழகாய் உருவாக்கி ஒரு குயவனை போல நம்மளை வணைந்திருக்கிற தேவன், நமக்கு ஒரு உறவாய் இருக்கிறவர், நம்ம எல்லா விதமான குறைகளிலும் நம்மளை நிறைவாய் வழிநடத்துகிற தேவன். அந்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா? நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் என் தஞ்சமானீரே. சொல்லலாமா? என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே,
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே கண்கள் கண்டது. இந்த பொய்யான வாழ்க்கையில நமக்கு உண்மையாயிருக்கிற ஒரே தேவன் அவர். மண்ணான நம்மையும் அவருடைய கண்கள் கண்டதற்காய் நன்றி சொல்லுவோம். ஆழத்திலிருந்து வாய்களை விரிவாய் திறந்து சொல்லலாமா? இப்போ உங்களுடைய பிரசன்னத்தில் நான் சிறகில்லாமல் பறக்கிறேன் சுவாமி. இப்போ உங்களுடைய சமூகத்திலே நான் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கையிடலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த அழகான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாங்கள் இங்கே வந்தோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, எந்த இடத்திலும் நீர் எங்களை அப்பா வழி விலகி போய் விடாதபடி காத்து உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் உம்மை துதித்து அப்பா உம்முடைய ஆண்டவரே அன்பையும் பிரசன்னத்தையும் வாஞ்சித்து ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதை அங்கீகரித்து ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே தேவைகளை என் தேவனின் நிறைவாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெப தகப்பனே, ஆமென்.